எந்த மக்களே இப்போ பாருங்களேன், நான் என்னோட லில்லி பிளான்ட்ட தொடுறேன். கையோட வருது. இது நெறைய லீஃப் இருந்துச்சு. இந்த மாரி தான் வந்து லீஃப வந்து தொடும்போதெல்லாம் கையோட பிஞ்சு இருந்தது. அதேமாரி பேபி பிளான்ட்டுமே வந்து செத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன காரணம்னா, கோல்டு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செடி வந்து டால்மன்சிப்பிடி போடும் வளராது. அதேமாரி எல்லாமே டால்மன்சிப்பிடி போயிடுச்சு. இந்த ஒரு பிளான்ட் தான் எனக்கு டால்மன்சிப்பிடி போயிருக்கு. மத்ததெல்லாம் போல. டால்மன்சிப்பிடினா ஒண்ணும் இல்ல. செடி வந்து உரக்கணைக்கு போகிறது. மண்ணுக்கு மேலே வளராது. மண்ணுக்கு அடியில தான் வரும். கிழங்கு வைக்கிறது, டியூப் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும். இது வந்து கிழங்கு வைக்கிறது. இந்த கிழங்கு வச்சிருக்கு. நம்ம எடுக்கலாம். நிறைய கிழங்கு இருக்குன்னு நினச்சே பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு கிழங்கு தான் இருக்குது. அதுவும் பெரிய கிழங்கா இருக்குது. இந்த கிழங்கை வந்து என்ன பண்ணால் நல்லா எடுத்து வேரெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து தண்ணியில் மட்டும்தான் போடணும். மண்ணில் வச்சுருந்தோம்னா அழுகி போயிடும் கிழங்கு. அதனால் வந்து தண்ணியில் போட்டு நல்லா முளப்பு வந்தது. நல்லா பெரிய லீஃப் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீபாட் பண்ணணும். இப்போ லைட்டாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ளே நல்லா பெரிய லீஃப் வந்துடும். அதுக்கப்புறம் நட்டு வைக்கலாம். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.